இன்னைக்கோ எதிராஜ் கிட்ட விஜய் தோத்துருவாரு. பெரம்பூர் ஆர்டி சேகர்ல விஜய் ஜெயிச்சிருவாரு. அட்லீஸ்ட் ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்திலாவது விஜய் ஜெயிச்சிட மாட்டாரா? வாங்குறதே 1000 ஓட்டு வாங்கினாருன்னா சும்மா விஜய் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய ஆள் என்ன? நான் சிம்பிள் உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி ஒரு கணக்கு உங்களுக்கு புரியும். எனக்கு கணக்கு எனக்கு ரொம்ப வராதுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு கத்துக்கிட்டு நான் ஒரு கணக்கு சொல்றேன். நான் இப்போ கூட்டம் வருது இல்ல, இப்போ விஜய்க்கு எங்க போனாலும் என்ன சொல்றீங்க? ஐயோ கூட்டம் பயங்கரமா அள்ளுதுங்க, பயங்கரம் வருது சொல்றீங்கல்ல. பெரம்பூர் தொகுதியில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,22,000 பேர் அவ்வளோதான் இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்போ கூட்டம் வந்து ஒரு 10,000 50,000 பேர் அவர் மீட்டிங்க்கு வந்தாங்க, பார்க்க வந்தாங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் மட்டும்தான் வந்தாங்க? எல்லா பக்கத்து ஏரியா மக்கள், பக்கத்து தொகுதி பக்கத்து மாவட்டம்லாம் வந்தாங்களா? வந்தவன்லாம் அவன் பிரிஞ்சு போயிட்டானா? அந்த தொகுதி போயிருப்பானா? அப்போ வந்தவன் எல்லாருக்கும் அந்த தொகுதியில் ஓட்டு கிடையாது. அந்த தொகுதியில் 10,000 ஓட்டு இருக்கா அவருக்கு? இருக்குமா? 20,000 ஓட்டு இருக்குமா அவருக்கு? இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன், 25,000 ஓட்டு இருக்குமா? 30,000 ஓட்டு இருக்குமா? 40,000 ஓட்டு இன்னும் கூட வச்சிங்க நீங்கள். 40,000 ஓட்டு அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க. 40,000 ரசிகர்கள் பெரம்பூர் தொகுதியில் இருக்காங்க. மொத்த ஓட்டு வந்து 2,22,000 பேர். போன முறை வந்து நம்ம ஆர்டி சேகர் 55,000 ஏதோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. எத்தனை ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் எனக்கு கரெக்டாக தெரியல.